வெல்கம் பேக் டு கிலிசான். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போனாங்க, இந்தியன் கிரிக்கெட்டுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மாவை பற்றி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்சில் எஸ்பெஷலாக அபிஷேக் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அகேன்ஸ்டாக இருக்கட்டும், ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணாரு. அவரோட இன்னிங்ஸ் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரீசன்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அவர் தன்னுடைய விக்கெட்டை இறங்கிட்டே தான் இருந்தார். பட் இந்த T20 மேட்ச்சில் உண்மையிலே சூப்பராக ப்ளே பண்ணாரு. அதுவும் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இதில் அவர் ப்ளே பண்ணது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ப்ளே பண்ணுறது உண்மையிலே கஷ்டமான காரியம். ஏன்னா கண்டினியூஸாக 150 போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ் தான் அவர் ஆக்சுவலாக. அதே மாதிரி மார்க்கும் அந்த மாதிரி பவுலிங் ஸ்பீடு போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ ரெண்டு பேரும் வந்து சூப்பராக டேக்கிள் பண்ணாரு. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் கூட ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்தை வந்து அந்த ப்ளே பண்ண முடியல. கொஞ்சம் தடுமாறினால தான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகம் அதிகமாக இருந்ததுனால சஞ்சு சாம்சனாக கூட பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ண முடியல. பட் செகண்ட் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணாரு. இருந்தாலும் நம்ம அபிஷேக் சர்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஆஃப் சைடில் வெளில போடாவே தூக்கி வெளில அடிச்சிட்டாரு அவரு. உண்மையிலேயே அவருடைய பேட் ஃப்ளோ வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கு. லுக் லைக் ஜெயசூர்யா மாதிரி தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ஜெயசூர்யா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ல போய் அடிப்பாரு. இவர் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் தூக்கி அடிக்கிறாரு, ஃபிளிக் மாதிரி அடிக்கிறாரு. இவர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இங்கே நேராக சூப்பராக ப்ளே பண்ணார் ஆக்சுவலாக. நேற்று மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மா 34 பந்துகளில் 79 ரன்களை அடித்தார். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ்னால இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 43 பஞ்சுகள் எழுதிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணது நல்ல விஷயமா இருக்குது. பட் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி முகமது ஷமி இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கலை. பட் என்ன ப்ராப்ளம் தெரியல. பட் இருந்தாலும் ஸ்குவாடில் இருக்கிறாரு. மேபி அடுத்த T20 மேட்சஸில் அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஹர்ஷிப் சிங் சூப்பராக பவுலிங் போட்டார். பட் பவுலிங் நல்லா தான் போகிறாரு. ஆனால் தேவையில்லாத சில ரிவ்யூலாம் கேட்குறாரு ஆக்சுவலாக. பந்துக்கு சம்மந்தமே இல்லை, விக்கெட் இல்லாத பந்துகளை ரிவ்யூ கேட்டு ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் சூரியகுமார் யாதவ் அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஆக்சுவலாக. நல்லா இருந்துச்சு பவுலிங் யூனிட் பார்க்குறதுக்கு உண்மையிலே. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, அவர் வந்து சக்கரவர்த்தி தான் ஆக்சுவலாக. அவர் வந்து போட்டாருனாக்க பேட்ஸ்மேனுக்கு எந்த ப்ரூவுமே இல்லை. அவங்களால டிஃபென்ஸும் ஆட முடியல, ஹிட்டும் பண்ண முடியல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாறினாங்க. அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து வெறும் போல்டு மட்டும்தான் ஆகுது. அவர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டாரு. இந்தியன் பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. இனி வரும் நாட்களில் இந்தியன் கிரிக்கெட் டீமோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த T20 மேட்ச்சில் நம்ம முகமது ஷமி ப்ளே பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துலையும் உங்களோட விமர்சனங்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போங்க. தேங்க்யூ.